வந்துட்டு ஒரு ஃபோனுக்கு வந்துட்டு எப்படி ஃபில்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, ஓஎஸ் எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S9 Plus. இது வந்து ஒரு 6GB RAM, 64GB மெமரி, 4G தான். இதுக்கான ஒரு ஃபில்ம்வேர் வந்து நம்ம வந்து நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணணும். ஒரு சாம்சங் வெப்சைட்ல இருந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இது வந்து பார்க்கலாம். ஃபில்ம்வேர்னா ஒரு ஓஎஸ் ஒரு சிஸ்டமில் வந்து விண்டோஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ரீஜியன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து டவுன்கிரேட் வந்து பண்ண முடியாது, அப்கிரேட் மட்டும்தான். டவுன்கிரேட் வந்து அப்படின்னா அது நான் ரூட் போய் கஸ்டம் பண்ணி தான் வரணும். நம்ம இப்போ அப்டேட் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் பேஜ். நீங்கள் வந்து கூகுள் டிரைவ் வந்து லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெராபாக்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு திருப்பி வந்துருக்கும். நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன், நான் அவங்க கிளிக் பண்ணல. இப்போ அடுத்து வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து தேவை. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் தேவை. சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடின் 3.0 சொல்லுவாங்க. இதுவுமே இங்கே இருக்கும். இதுவுமே வந்து டவுன்லோட் ஆகும். சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓடின் 3.0 ஒவ்வொரு இதுக்கு இது வந்து சாம்சங் மட்டும்தான். அடுத்து டவுன்லோட் பண்ண போனால் எஃப்எம் ஃபிலிம் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இது வந்து டவுன்லோட் மோட்ல போக வைக்கிறதுக்காக ஒரு இது உங்களுக்கு ஈஸி மெத்தட்னால இந்த சாஃப்ட்வேர் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட்டன் நமக்கு டவுன்லோட் மோட்குள்ளே போகலாம். இது வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது எவ்வளோ நேரம் பஸ்து ஒரு 4GB இப்போ வந்து நான் வந்து ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோன் ஆன்ல தான் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இங்கே வந்து ஃபோன் வந்து காமிச்சிடும். இப்போ எதுவுமே இந்த இடத்துல வந்து எதுவுமே வந்து காமிக்கல. லேப்டாப் இல்லை சிஸ்டம் ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஏதோ நம்ம வந்து சிஸ்டம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண உடனே வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிடும். ஃபோன் சாம்சங் வந்து கனெக்ட் ஆகிடுது அப்படின்னு காமிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே ரீபூட் 2 இருக்கும். ரீபூட் வந்து டவுன்லோட் மோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் தெரியாது. அதான் வந்து சாம்சங் ஃபோனோட ஒரு டவுன்லோட் மோட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து இந்த இடத்துல வந்து மூவிங் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஓஎஸ் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஓடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கும். பண்ணி காமிச்சிருவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஓடிஎம் சாஃப்ட்வேர் போகிறோம். ஓடிஎம்ல வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆடுன்னு காமிச்சிடும். இப்போ ஆடுன்னு இங்கே இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், மறுபடியும் ஆட் ஆகிருக்கு. பிஎல் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 4 டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஓஎஸோட ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபைலை வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். பிஎல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா பிஎல் வந்து அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் இமேஜ் அந்த மாதிரி ஒரு சில ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்சி இருக்கிறது மட்டும் ஹோம் சிஎஸ்சின்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்தியா விஷயம், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அது ஒன்று மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ அதுவே வந்து லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஸ்டார்ட். இது முடிய ஒரு 15 minutes to 25 minutes ஆகும். நான் பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணுறேன்.